ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே சக்திவேல் நம்ம பாண்டியன் சொன்ன விஷயத்த நம்பாமல் தன்னோட அண்ணனுக்கு கண்டிப்பாக கேன்சர் இருக்காது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட தன்னோட ஃபேமிலியோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே எங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, எந்த ஃப்ளோரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரிசப்ஷனில் கேட்குறாங்க. ஸோ அங்கே கேட்டுட்டு அதுக்கப்புறம் வரவும் நம்ம கதிர் தான் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பயங்கர பதட்டத்தோடு இருக்காங்க. ஸோ கதிர்க்கே இப்போ நம்ம முத்துவேலோட நிலமை என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம கதிர் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே பதறி போகிறாங்க. ஏன்னா இவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயமோ இல்லை இந்த கேன்சரால் இவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்தாவோ நம்மளும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி ஏன் ராஜி எல்லாம் தாங்கவே மாட்டாளே. கடவுளே, கண்டிப்பாக என் மாமனாருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவர் நல்லபடியாக திரும்ப வந்துடணும். ச்சே, நம்ம அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவரை நம்ம காலையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்கவே கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்சர்வேஷனில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஸோ டாக்டர் சொன்னதை நம்ம கேட்டிருக்கணும். நம்ம கேட்காம போனது தான் ரொம்ப ரொம்ப தப்பாக போயிடுச்சு. ச்சே, ஐயோ கடவுளே, அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கதிரை பார்த்ததுமே நம்ம வடிவு ஓடி வந்து, தம்பி தம்பி அவங்க எப்படி இருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அது அத்தை, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, ஓஹோ, நீ மட்டும்தான் என் அண்ணன் கூட இருக்கணுமா, என் அண்ணன் கூட நாங்களாம் இருக்கக்கூடாதா, ஆமாம் என் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க. அவருக்கு இல்லை ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு ஒன்றும் டாக்டர் சொல்ல, டாக்டர் வந்ததுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க தான் பார்க்குறாங்க. கேன்சர் அப்படின்ற விஷயத்த நம்ம கதிர் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே நம்ம பாண்டியன் இந்த விஷயத்த சொன்னதுனால எல்லாருமே ரொம்பவே பதறி போய் தான் வந்திருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கவே கூடாது, அப்படி ஒரு வியாதி முத்துவேலுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, ஐயா கதிர், அப்பா பாண்டியன் என்னென்னமோ சொல்கிறாரியா, என் பிள்ளை முத்துக்கு பெரிய வியாதி எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்குறாங்க. நம்ம கதிர் இருந்துட்டு சொன்னால் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே பயப்படாமல் யாருமே பயப்பட விடக்கூடாது, எல்லாருமே நம்ம வருத்தப்படக்கூடாது, அவங்கள நார்மலாகவே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இப்போ திரும்பவும் போய் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அம்மச்சி, நீங்கள் அழுகாதீங்க, என் மாமாவுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, நல்லபடியாக அவர் குணமாகி வந்துடுவார், சாதாரண மயக்கம் தான், சாதாரண வாமிட் தான், வேறு மற்றபடி பெரிய வியாதியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சமாளிக்க தான் செய்கிறாங்க. உடனே இங்கே சக்திவேல், போதும் நிறுத்துடா, எதுக்காக இப்போ பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க, என் அண்ணனுக்கு கேன்சர் அது இதுன்னு சொல்லிட்டு உன் அப்பா என்னென்னமோ சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் பயங்கர கோபமாக பேசுவோம். இதை கேட்ட நம்ம கதிர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரா இவங்க கிட்ட அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக, ஷாக்கிங்காக கண்ணெல்லாம் அப்படி மொட்டை மொட்டையாக முழிச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. உடனே இங்கே குமார் இருந்துட்டு கதிரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, இத்தனை நாளாக ஏன் பெரியப்பாவுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த சொல்லாமல் மறைச்சி அவரை ஒரேடியாக போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே இத்தனை நாளாக யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்த இந்த உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரை டார்கெட் பண்ணி இங்கே குமார் பேசுகிறாங்க. நம்ம கதிர் இருந்துட்டு, ஐயோ எதுக்காக இப்படி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன், என் மாமனாரோட உயிரை நானே எடுக்க பார்ப்பேனா, அவரை எப்படியாவது இந்த மிகப்பெரிய கேன்சர் இந்த கொடிய நோயிலிருந்து அவரை மீட்டு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு தான் நானுமே போராடிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் என் மேலே பழி சுமத்துற வேலையை விட்டுட்டு இவரை எப்படி நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வரலான்றதை மட்டும் யோசி அப்படி சொல்லிட்டு கதிர் குமார்கிட்ட சொல்கிறாங்க. என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தா கூட இன்னைக்கு என் பெரியப்பாவை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து காப்பாற்றிருப்போம். அவர் இவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கிரிட்டிக்கலான நிலமையில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான்டா, உன்னை விடவே மாட்டேன்டா, என் பெரியப்பா இப்படி ஒரு நிலமையில் இருக்காருன்னா அதுக்கு நீ தான் காரணம், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெரிக்கவும் உடனே இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, டே குமார், என்னடா முத்துவேலு இம்புட்டு பெரிய கொடிய நோயில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், முத்துவேல் இப்படி இருக்கிற டைமில் எதுக்காகடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சண்டைலாம் எதுவும் வேணாண்டா குமார் அப்படி சொல்லிட்டு, இல்லை அப்பத்தா, இவங்களை இப்படியே விட்டுறக்கூடாது, இவனால தான் பெரியப்பா இப்போது ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்கார், எல்லாத்துக்கும் காரணமான இவனை நான் கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போகாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க.
உடனே இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரு குமாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன், உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக குமாரை வந்து அடக்கி வைக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். எங்கள் சக்திவேல் எங்கள் அப்பத்தா கிட்ட வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஆத்தா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஆத்தா. அண்ணனுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு நோய் ரொம்பவே பாதிச்சிருச்சு அப்படின்னா, இதனால் அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது ஆத்தா. அம்மா டாக்டர் எங்க, நான் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், டாக்டர் வந்து உள்ளே தான் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த டைமில் அவரை பார்க்க முடியாது. டாக்டர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனவர் இப்போ வரைக்குமே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் வந்து சொல்கிறாங்க. நம்ம அதாவது சக்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தன்னோட அண்ணனுக்கு இப்படி ஒரு நோயா, இந்த நோயால் அண்ணன் எம்புட்டெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கும் அப்படி சொல்லிட்டு எங்கள் வடிவு இருந்துட்டு அழுதுகிட்டே எங்கள் நம்ம அப்பத்தா கிட்ட, அத்தை கொஞ்ச நாளாகவே ஒரு ரொம்ப மாதமாகவே அவங்க சரியாக சாப்பிட கூட சாப்பிட மாட்டாங்க. முன்னாடி மாதிரியெல்லாம் வயிறு நிறைய தட்டு நிறையெல்லாம் அவர் சாப்பிட்றதே இல்லை. சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே டல்லாகவே இருப்பார். ஆனால் ஏன் இப்படி இருக்கார், இல்லை வீட்டில் நடக்கிற பிரச்சனைனால, இல்லை வேறு எதனாலேயோ, இல்லை பிஸ்னஸ்னால அவர் அப்செட்டாக இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும், அவரோட பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நான் இப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வடிவு பயங்கரமாக அழுகுறாங்க. கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, தயவு செஞ்சு அழுகாதீங்க, நீங்கள் இப்படி எல்லாருமே குடும்பமாக துடிச்சு போயிடுவீங்க இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் உங்கள் யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு சொன்னாங்க. மாமாவுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் எல்லாருமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அவருக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அழுவீங்க அப்படின்றதுக்காக தான் அவர் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கினார். நீங்கள் அவர் முன்னாடி இப்படி அழுதெல்லாம் கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக அவரோட மனசுக்கு இது ரொம்ப பாதிப்பாக தான் இருக்கும். அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கார். இருந்தாலும் அவரை நம்ம அந்த பேராபத்துலேருந்து கண்டிப்பாக மீட்டு கொண்டு வரணும். தயவு செஞ்சு யாருமே அவர் முன்னாடி அதாவது கவலையாக இருக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்தியில் இருந்துட்டு, டேய் லூசு பையில என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அது எப்படிடா எங்களுக்கு கஷ்டம் இல்லைன்றதை நாங்கள் அவர்கிட்ட காட்டாமல் இருக்க முடியும், அவர் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், அது எனக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் உங்கள் மனசில் எம்பிட்டு வேதனை இருக்கும்னு எனக்கு தெரியும். அதை நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டி தான் தெரிவிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அவரோட மனசும் கஷ்டப்படும். அதுக்காக தான் சொல்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. மீனா இருந்துட்டு, ராஜிமா கொஞ்சம் பொறுமையாக இரு ராஜிமா, அழுகாத ராஜிமா, கண்டிப்பாக உன் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, கதிர் கூட இருக்கான்ல, கதிர் கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. ராஜி இருந்துட்டு, இல்லைக்கா, கொஞ்ச நாளாகவே அப்பாவோட முகமே ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கும், அவர் கம்பீரமாக நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னமோ ஒரு மாதிரி கூனி குறுகி இருக்கிற மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கிறத நினச்சி அவர் எவ்வளோ நொந்து போயிருப்பார். நமக்கு இப்படியெல்லாம் ஒரு வியாதி வந்திருக்கே, நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னலாம் அவர் யோசிச்சிருப்பார்லக்கா. அவர் எவ்வளோ நொந்து போயிருப்பார். அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர்ன்றது மிக கொடிய நோய் அப்படின்றது எனக்கு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அந்த நோய்க்கு ஆளாயிட்டாரே, அந்த நோயால் அப்பா எப்படியெல்லாம் வதப்பட்டிருப்பார். ஐயோ, அதெல்லாம் நினச்சி பார்க்கவே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. கோமதிக்கு கூட அவங்க அம்மா, அவங்க அண்ணனுங்கன்னா என்னதான் சண்டை போட்டாலுமே பாசம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அவங்களுமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா ராஜி, இங்கே பாருமா கோமதி, 2 பேருமா சேர்ந்து இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க, கண்டிப்பாக அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்ம நம்புவோம் அப்படி சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, ஏங்க நான் அந்த கடவுளுக்கு என்னங்க குறை வச்சேன், வீட்டில் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள், செவ்வாய் வெள்ளி சனின்னு இது 3 நாளுமே நான் சாமி கும்பிடுவேன், வீட்டை தொடச்சி க்ளீன் பண்ணி சுத்தபத்தமாக ரொம்ப பயபக்தியோடு சாமி கும்பிடுவேன். ஏன் மற்ற நாளில் டெய்லியுமே தலைக்கு குளிச்சுட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு எல்லா கோவிலுக்குமே நான் போயிட்டு வருவேங்க. இப்படியே அந்த கடவுளை ஓடி 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 கும்பிட்டேங்க. ஏங்க நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கஷ்டத்தையும் ஏதாவது ஒரு பிரச்சனையையும் அந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த கடவுளுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், எதுக்காக இப்படியெல்லாம் என்னை அலற விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு எங்க நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. அரசியுமே கோமதி அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா அழுகாதம்மா, கண்டிப்பாக மாமாவுக்கு எதுவும் ஆகாதுமா அப்படி சொல்லிட்டு இன்னொரு சைடு எங்கள்
ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டாக்டர் வந்து வெளியே வராங்க. ஸோ வெளியே வந்ததுமேங்க வடிவு இருந்துட்டு, டாக்டர் என் புருஷனுக்கு எப்படி இருக்குது டாக்டர்? அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் இருந்துட்டு பயப்படாதீங்க. அதாவது அபாய கட்டோன்றதை விட அதை எப்படி சொல்கிறது, நரகத்தில் தான் அவர் இப்போ இருக்காருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வலி அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கேன்சர்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆளை உருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேன்சரை தடுக்கக்கூடிய மருந்துன்னு ஒன்று இருக்குது. அந்த மருந்து வந்து ஒரே ஒரு வேக்சின் தான். அந்த ஒரு இன்ஜெக்ஷனே 25,000 அது எவ்வளோ அமௌண்ட்டு காஸ்ட்லியோ ஒரே ஒரு மருந்து தான் அது. அது எந்த அளவுக்கு காஸ்ட்லியோ அதே அளவுக்கு அந்த மருந்தோட பவர் இருக்கு இல்லையா, பவர் ரொம்ப ரொம்ப அப்படியே அதிகம். அந்த பவரை வந்து நம்ம ஒருத்தவங்களோட கேன்சர் வந்திருக்கவங்களுக்கு நம்ம அந்த ஊசியை போட்டோம் அப்படின்னா, அந்த இன்ஜெக்ஷன் மூலம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? உண்மையாகவே நிறைய வலியை கொடுக்கும். அந்த மருந்தோட பவர் அப்படின்றதுனால அதை தாங்கிக்கிற சக்தி, எதிர்க்கிற சக்தின்னு எல்லாமே உடம்புல இருக்கணும். அப்படி இருந்துமே கண்டிப்பாக பயங்கரமான ஹெவியான வலியை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கார். ரொம்ப அபாய கட்டத்தில் இருந்தவரை நாங்கள் கொஞ்சம் மீட்டு கொண்டு வந்தோம். அவர் இன்றைக்கி கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தார். நானுமே இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்சர்வேஷனில் இருக்கட்டும், நாங்கள் போட்ட மருந்து அவருக்கு உடம்புக்கு ஒத்துக்குதா இல்லையா என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கே நீங்கள் கிளம்பி போயிடுவீங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் என் பேச்சை கேட்காம அவங்க கிளம்பி வந்துட்டார். ஏதாவது ஒரு சின்னதாக சிம்டம்ஸ் இருந்தால் கூட எனக்கு கால் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கீங்க. உடனே இங்கே மாறி இருந்துட்டு, ஏங்க பார்த்தீங்கல்ல, அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருந்திருக்காரு. ஆனால் அதை கூட அவரோட உடம்பை பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு சண்டை போடுறதுலேயே குறியாக இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா, கதிர் மட்டும் இல்லை அப்படின்னா அவரோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது டாக்டர் இருந்துட்டு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைனாலாம் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்ருக்கோம். முன்னைய விட இப்போது ரொம்பவே கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு தான் இருக்கார். ஸோ பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. பின்னாடி எங்கள் கதிர் போயிட்டு டாக்டர்கிட்ட, டாக்டர் அவருக்கு அபாய கட்டம் அது இதுன்னு சொல்கிறீங்க, அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதுல்ல, எப்படியாவது எப்பாடுபட்டாவது அவரை நம்ம காப்பாற்றிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து டாக்டர்கிட்ட தனியாக பேசுகிறாங்க. டாக்டர் இருந்துட்டு, கதிர் இந்த விஷயத்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர்கிட்டையும் சொன்னால் ரொம்ப பயப்படுவாங்கன்றதுக்காக தான் நான் முழுசாக எதுவும் சொல்லலை. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் சாவை நோக்கி போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதை கேட்டு இங்கே கதிர் அப்படி நடுங்கி போயிடுறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என் மாமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே பாருங்கள் கதிர், ஒரு நாளைக்கு அதாவது 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இந்த மருந்து கொடுக்கணும், அந்த வலிக்கான மருந்தை கொடுக்கணும். அதே சமயம் திரும்பவும் வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னா அது டைமிங் பார்த்து தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அவருக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் கொடுத்துட்டேன். அவருக்கு டைமிங் திரும்பவும் ஈவினிங் 5 தான் நாங்கள் என்ன வலியாக இருந்தாலும் நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். மற்றபடி இல்லை நாங்கள் கொடுத்த அந்த மருந்துலேயே அவர் ரெடி ஆகிட்டாரு அப்படின்னா வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வரும். ஆனால் அது செட் ஆகலை அப்படின்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் வலி வந்துக்கிட்டே இருக்கும். நரக வேதனையை அவர் இப்போ கூட அப்படி தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி சொல்கிறதுனா, சாவை நோக்கி போய்கிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த மருந்து அவரோட உடம்புக்கு இப்போ திரும்ப ஈவினிங் 5 நாங்கள் ஒரு மருந்து கொடுப்போம். அந்த மருந்தை அந்த உடம்பு ஏற்றுக்குச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் அவரை காப்பாற்றிடலாம். ஆனால் அது ஏற்றுக்காமல் அவரோட உடம்புக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சீரியஸ் தான். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க. ஸோ கதிர் ரொம்பவே அப்படியே நொறுங்கி போயிருக்காரு, பயங்கரமாக அழுகிறாரு. எப்படியாவது மாமாவை நம்ம காப்பாற்றி ஆகணும், அவரை நம்ம கண்டிப்பாக கைவிட்டுறவே கூடாது அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம வடிவு வந்து இது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்று கேட்டுடுறாங்க. பயங்கரமாக அழுகிறாங்க. அழுகிற சத்தம் கேட்குது. கதிர் பின்னாடி திரும்பி பார்க்கவும், அத்தை அப்படின்னு சொல்லிட்டு,
ஏப்பா தம்பி, என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இங்கே பாருங்க, நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. எக்காரணத்துக்காகவும் அவர் நம்மளை விட்டு போகவே மாட்டார். நம்ம எப்படியாவது கண்டிப்பாக அவரை காப்பாற்றிடுவோம். நீங்கள் நல்லா தைரியமாக இருங்க. அதே சமயம் டாக்டர் பேசுனது எதுவுமே வீட்டில் உள்ளவங்களுக்கோ இல்லை ராஜிக்கோ யாருக்கும் தெரிய வேண்டாம். எல்லாருமே ரொம்பவே பயப்படுவாங்க. நீங்கள் ரொம்ப தைரியமாக இருங்கங்க, கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக உறுதியாக இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்க நம்ம வடிவு வந்து அப்படியே ரொம்பவே நொறுங்கி போயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ தன்னோட புருஷன் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமா தான் இருக்கும். வடிவுக்கு யோசனையா ஓடிக்கிட்டுருக்கு. அவர் இல்லாத வாழ்க்கை நம்மளால கண்டிப்பா வாழ முடியாது. அவர் இல்லாம போயிட்டாரு அப்படின்னா, நம்மளும் இந்த உலகத்தில இருக்கவே கூடாது அப்படின்னலாம் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ராஜி கதிருக்கு கால் பண்றாங்க. நம்ம கதிர் இருந்துட்டு, "சொல்லு ராஜி" அப்படின்னு சொல்லிட்டு. கதிர், என்கிட்டயே மறைச்சிட்டல்ல, நீ என்கிட்ட மறைப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கதிர். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஆனால் இப்படி பண்ணிட்டியே கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பாரு ராஜி, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், வீட்டில் உள்ளவங்களுக்கு எதுவும் தெரியாமலாம் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார் ராஜி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இங்கே பாரு ராஜி, நீ தைரியமாக இரு, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கதிர், என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்பாவுக்கு இப்படி ஒரு வியாதியான்னு நினைக்கிறப்போ மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அடிச்சுக்குது கதிர். எனக்கு அப்பா கூட இருக்கணும் போல இருக்குது. இல்லை ராஜி, இல்லவே இல்லை, நீ அங்கேயே இரு. உன் அப்பாவை நல்லபடியாக குணப்படுத்தி நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரேன் சரியா? நீ கவலைப்படக்கூடாது. சரி, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நீ தான் தைரியம் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுமே ரொம்பவே உடஞ்சி போயிருப்பாங்க. அவங்களுக்கு நீ தான் ஆறுதலாக இருக்கணும் சரியா? சரி, நான் வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. கதிர் கதிர் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளே அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ராஜி பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, "அடே ராஜி, உன் புருஷன் என்னடி சொன்னான்? என் அண்ணன் எப்படி இருக்காராம்?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் எதுவுமே சொல்லலம்மா, சொல்லல அத்தை. அவரு கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறான்" அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்துவேல் சிஸ்டரை கூப்பிட்டு அதுவும் பேச முடியாமல் தான் பேசுகிறாங்க. ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி தான். சிஸ்டர் சிஸ்டர், நான் கதிர் கூட பேசணும், கதிரை நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது எங்கள் சிஸ்டருமே கதிர்கிட்ட வந்து, உங்களை நீங்கள் தானே கதிர், உங்களை பேஷண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம கதிர் உள்ளே போகும். உடனே இங்கே சக்தி இருந்துட்டு, "டேய், நீ ஒன்றும் கூட போக தேவையில்லை, நான் தான் போவேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம குமாருமே, "ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. பெரியப்பா கூட நம்ம தான் இருக்கணும். தேவையில்லாமல் எவனோ இவன்லாம் எதுக்காக இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அடிச்சுக்கிறாங்க. உடனே சிஸ்டர் இருந்துட்டு, "தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் சத்தம் போடாதீங்க, எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க. ஏன்னா பேஷண்ட்டுக்கும் எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சண்டை போடாமல் கதிர் யாரோ அவங்க மட்டும் உள்ள வாங்க. கதிரை தான் பேஷண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கதிர் உள்ளே போகிறாங்க. இப்போது நம்ம கதிரை பார்த்ததுமே எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி விடுறாங்க. நம்ம கதிர் இருந்துட்டு, "இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அழுகாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் சொன்ன அப்போவே இங்கேயே நம்ம அப்சர்வேஷனில் இருந்திருந்தோம் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ வலியை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இருந்திருக்காது. எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கதிரே பயங்கரமாக அழுதுடுறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, "அழுகாதப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "சொல்லுங்க மாமா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா கதிர், எனக்கு நிறைய ஆசை அப்படின்னலாம் எதுவும் கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான். என் பொண்ணை நீ நல்லா பார்த்துப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சக்திவேல், அதுக்கப்புறம் குமார், அப்பத்தா, அது மட்டும் இல்லாமல் கோமதி, உங்கள் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும். எல்லாத்துலேயுமே ஒன்றா இருக்கணும். அது மட்டும்தான்ப்பா எனக்கு ஆசை. என் ஆசையை நிறைவேற்றி கொடுப்பேப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், இதெல்லாம் எதுக்காக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்கள், நான், வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ஒன்று மண்ணுமா 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக எல்லா ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்ம கலந்துக்க போகிறோம். நீங்கள் உங்களை பிரித்து வச்செல்லாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. முத்துவேல் சொல்கிறாங்க, "இல்லைப்பா கதிர், நான் இனிமே உயிரோடு வருவேன், பொழைச்சி நம்ம வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. ரொம்ப ரொம்ப அந்த நோய் வந்து என்னை படுத்துதுப்பா. இந்த மாதிரி வலியை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதே இல்லை.
போன ஜென்மத்தில் நான் மிகப்பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் போல். அதான் எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்கு. இந்த வியாதியால் நான் இப்படிலாம் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளே எழுதி வச்சுருக்காரு போல். கதிர், என்னுடைய ஆசையை மட்டும் கடைசி ஆசையாக நான் சொல்கிறேன், இதை நிறைவேற்றி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க மாமா, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் கடைசி ஆசை அது இதுன்னெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்க மாமா. ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா. உங்களை நான் எப்படியாவது எப்பாடுபட்டாவது நான் காப்பாற்றுவேன் மாமா. கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சி போய் இருக்கீங்க. மனசை திடப்படுத்துங்க. தைரியமாக வச்சுக்கோங்க. நமக்கு எதுவும் ஆகாது. நம்ம வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போன்றத உங்கள் மனசில் வளைவீங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் உங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் மாமா அப்படி சொல்லிட்டு. இல்லைப்பா கதிர், நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னால் என்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நான் வாழ வேண்டிய கட்டத்தெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போது செத்து போகிற ஒரு கடைசி கட்டத்தில் தான் நான் இருக்கேன். ஐயோ மாமா, ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசி என்னை கஷ்டப்பட வைக்கிறீங்க? இல்லைப்பா கதிர், நீ கஷ்டப்படணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை. எனக்கு என்னமோ நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. என் அம்மா வந்து என்னை வான்னு சொல்லிட்டு பாச கயிறால் இழுக்கிற மாதிரியெல்லாம் நான் ஒரு கனவு கண்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, இந்த கனவு எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்தது. இந்த கனவை பற்றின விஷயமா உங்ககிட்டயும் நான் சொல்லலை, யாருக்கிட்டேயும் சொல்லலை. நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன்ப்பா. நான் போய் சேர்ந்துருவேன். எனக்கப்புறம் நீ நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் லாக்கரில் நிறைய டாக்குமெண்ட்டெல்லாம் இருக்குது. சக்திவேலுக்கு சேர வேண்டியதை எல்லாத்தையுமே நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான சொத்தை நான் ராஜி பேரில் தான் எழுதியிருக்கேன். அதை நீ கரெக்டாக வழி நடத்தணும்ப்பா. பிஸ்னஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் வீடு சொத்து பத்துன்னு நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும். முக்கியமாக ராஜி, என் பொண்டாட்டி, என் அம்மாவை மட்டும் கைவிட்டுறாதப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே கதிர் இருந்துட்டு, என்ன மாமா இதெல்லாம் எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பணம் காசெல்லாம் உங்களை விடலாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களுக்கு நீங்கள் தான் மாமா முக்கியம். எனக்கு தெரியும்ப்பா கதிர், நீ இப்படி தான் சொல்வேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்த எல்லாருமே போகிறப்போ ஏதாவது தூக்கிட்டு போகிறாங்களா? கிடையவே கிடையாது. போகிறப்போ எப்படி நம்ம வந்தோமோ அப்படியே தான் அது எதுவுமே இல்லாமல் தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம். அதனால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உயிர் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோப்பா. இதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைங்க, நீ, நான், என் தங்கச்சின்னு இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எந்தெந்த சொத்து யார் யாருக்கு போய் சேரணுன்றதை கரெக்டாக எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும்ப்பா. அதுக்கு நீ தான் எனக்கு உறுதுணையாக இருக்கணும். அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே கதிருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. துக்கம் தொண்டையை அடைக்குதுன்ற மாதிரி தான் அவங்களுக்குமே இருக்குது. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குப்பா, நான் கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கதிர் பயங்கரமாக உள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. வெளியே போனால் என்ன சொன்னார் ஏது சொன்னார் எல்லாரும் கேட்பாங்களே, நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? இவர் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு இப்படி ஒரு கெடுதலான ஒரு நேரத்தை கொடுத்த அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ கதிர் வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே நம்ம வடிவு, மாரி, சக்திவேல், குமாருன்னு இவங்க எல்லாருமே என் அண்ணன் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார் அப்படி சொல்லிட்டு அதாவது கேள்வியாக கேட்குறாங்க. கதிருக்கு வார்த்தையே வரல. அழுதுகிட்டே அப்படியே கீழே முட்டி போட்டுக்கிட்டு பயங்கரமாக கதறி சத்தமாக அழுகுறாங்க. ஸோ கதிர் அழுறத பார்த்ததுமே அப்பத்தாவுக்கும் சரி, வடிவுக்கும் சரி எல்லாருக்குமே நெஞ்செல்லாம் பதறுது. ஐயா கதிர், எதுக்காக ஐயா இப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா? முத்துவேலுக்கு பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம கதிர் எதுவுமே பேசாமல் பயங்கரமாக அழுகு தான் செய்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அப்படியே திக்கு திக்குன்னுது. உடனே இங்கே இது சக்தியில் இருந்துட்டு, டேய் நீ மட்டும் என் அண்ணன்கிட்ட எம்புட்டு நேரம் பேசிக்கிட்டு இருந்த? என் அண்ணன் என்னடா உங்ககிட்ட சொன்னார்? டேய் ஒழுங்காக சொல்லுடா, என் அண்ணனுக்கு என்னடா ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கதிர்கிட்டேருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட வெளியே வரவே இல்லை. பயங்கரமாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, அழுதுகிட்டே தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பதட்டமாகவும் நடுக்கமாகவும் இருக்குது. ஸோ நம்ம முத்துவேல்
ரொம்ப இக்கட்டான ஒரு அபாய கட்டத்தில் இருக்காங்கன்ற மாதிரி தான் டாக்டருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு 1 நாள் 2 நாள் கழித்து தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம முத்துவேலுக்கு எதுவும் அப்படி சீரியஸாக உயிர் போகிற நிலமை வந்துடவே கூடாது. முத்துவேல் பொழைச்சி வந்துடணும். முத்துவேலும் பாண்டியன் குடும்பமும் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக எல்லா நல்ல காரியங்களையுமே நடத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் நம்ம முத்துவேலுக்கு சீரியஸாக எதுவுமே நடக்கக்கூடாது, அவர் நல்லபடியாக குணமாயிடணும்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற ட்விஸ்ட்டு என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.